தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர் ஆகிய 2 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியால் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் பெரும் சேதங்களை சந்தித்துள்ளன. இதனால் விழுப்புரம், கடலூர் ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரியிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்றும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று நடைபெறுவதாக இருந்த புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கடலூரில் ரேஷன் பணியாளர் தேர்வும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் 69 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 1.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தின் மொத்த சராசரியான 50 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது என்றும், 38,000 அரசு ஊழியர்கள் உட்பட 1,12,000 பயிற்சி பெற்ற அலுவலர்கள் தற்காலிக சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும், இப்பணிகளுக்கு 2,475 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிப்பின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உடனடி தேவையாக தமிழ்நாட்டிற்கு இடைக்கால நிவாரணத் தொகையாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும், சேதங்களை மதிப்பிட உடனடியாக மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்த இந்த பிஞ்சு குழந்தைகளை மொத்தமாக விழுங்கிச் சென்ற மண் சரிவின் சோக காட்சிகள் தான் இவை. திருவண்ணாமலையின் தீபமலையில் ஞாயிற்றுக்கிழமை 4:40 மணியளவில் அபாயகரமான வகையில் திடீரென மண் சரிவு ஏற்பட ஆரம்பித்தது. மலையடிவார பகுதியான வ.உ.சி. நகர் 9வது தெரு பகுதியில் உள்ள குடியிருப்புகள் இந்த மண் சரிவில் சிக்கிக் கொண்டன. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, மகன் கௌதம், மகள் இனியா மற்றும் உறவுக்கார சிறுமிகள் மகா, ரம்யா, வினோதினி ஆகியோர் சிக்கி உயிரிழந்தனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உள்ளிட்டோர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு நேற்று மாலை ராஜ்குமார், மீனா, கௌதம், இனியா மற்றும் வினோதினி உடல்களை மீட்டனர். உடல்கள் அனைத்தும் பாகம் பாகமாக மீட்கப்பட்டது. அங்கிருந்தவர்கள் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மலையடிவார பகுதியான வ.உ.சி. நகர் 9வது தெரு பகுதியில் உள்ள குடியிருப்புகள் இந்த மண் சரிவில் சிக்கிக் கொண்டன. 3 வீடுகளை மண் மற்றும் பாறைகள் சூழ்ந்த நிலையில் ஒரு வீட்டில் இருந்த 7 பேர் உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மற்றும் அவரது உறவினர் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு 10:30 மணியளவில் மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்டன. கடினமான பாறை ஒன்று இருப்பதால் எஞ்சியுள்ள மகா மற்றும் ரம்யா ஆகியோர் உடல்களை அகற்ற முடியவில்லை என மீட்புப் படையினர் தெரிவித்தனர். இன்று மீண்டும் மீட்புப் பணிகள் தொடங்கி இருவரின் உடல்கள் மீட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பாறை சரிந்து உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதல்வர் உத்தரவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் பாறை சரிந்த இடத்தை அமைச்சர் ஏவா வேலுவுடன் சென்று உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். எப்படியாவது நல்ல செய்தி வரும், 7 பேரையும் எப்படியாவது உயிரோடு மீட்கப்படுவார்கள் என்றுதான் நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் பாறை சரிவில் சிக்கிய 7 உயிர்கள் பறிப்போயிருப்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய மரணத்திற்கு என்னுடைய இரங்கலை அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. முன்னதாக தருமபுரி மாவட்டம் அரூரில் மழை வெள்ள பாதிப்புகளை உதயநிதி பார்வையிட்டார். அம்பேத்கர் நகர், இருளர் குடியிருப்பு, தூய்மை பணியாளர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேட்டி, சேலை, போர்வை மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார். ஆன்மீக நகரான திருவண்ணாமலை பெஞ்சல் புயல் பாதிப்பால் உருக்குலைந்துள்ளது.
திருவண்ணாமலை வ.உ.சி. நகரில் பாறைகள் உருண்டு விழுந்த பதை விதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் தான் இவை. மலைப்பகுதியில் இருந்து காட்டாற்று வெள்ளத்தில் மண் பாறைகள் அடித்து வரப்பட்டதை பார்த்து மக்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடினர். அதைத் தொடர்ந்து சில வினாடிகளில் குடியிருப்பு பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. நிலச்சரிவு ஏற்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் உருக்குலைந்து காணப்படுகின்றன. திருவண்ணாமலை மலைப்பகுதியில் உள்ள கோயிலின் சுற்றுச்சுவர் மழை காரணமாக இடிந்து விழுந்த அதிர்ச்சி காட்சிகளே இவை. மலைப்பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த நமச்சிவாயர் குகை கோயிலின் சுற்றுச்சுவர் பின்பக்கமாக சரிந்து விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வேலப்பாடி, புனலப்பாடி, களம்பூர், ஆகாரம், வடுகசாத்து, ஐயம்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. ஒவ்வொரு ஏக்கருக்கும் பயிர் சாகுபடி பண்றதுக்கு குறைந்தபட்சம் 40,000 50,000 வரை செலவாகிறது. எனவே நாங்கள் என்ன அந்த கோரிக்கை வைக்கிறோம்னு கேட்டா, குறைந்தபட்சம் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஏக்கருக்கு 40,000 கண்டிப்பா தரணும். மழை வெள்ளத்தால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆபத்தை உணராமல் வேடிக்கை பார்க்க சென்றவர்கள் நிலச்சரிவில் சிக்கி தப்பித்தனர். செங்கத்தை அடுத்த கல்லடாவி அருகே பெருமாள் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் சாலைகள் முற்றிலும் செம்மண் சேற்றால் மூடப்பட்டது. அப்போது வேடிக்கை பார்ப்பதற்காக சென்ற மாற்றுத்திறனாளி உள்ளிட்டோர் சேற்றில் சிக்கினர். இதனை பார்த்துக் கொண்டிருந்த அப்பகுதி மக்கள் மரக்கட்டைகள் உதவியுடன் சேற்றில் சிக்கியவர்களை காப்பாற்றினர்.